Faculty of Arts and Science for Women, BSc Psychology, Psychology Honors, Nutrition, Dietetics, Catering and Hotel Administration. Vishak Innovations, #1 manufacturer of mosquito nets and blinds. Contact us for free demo. Stop mosquitoes, stop dengue. தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா என்றால் தெரியாதோர் இருக்க முடியாது. ஏனெனில் ஊர்தோறும் அண்ணா மேம்பாலம், அண்ணா நூற்றாண்டு வளாகம், அண்ணா சிலை என பல ரூபங்களில் அண்ணாவை காணும் நமது இளையோருக்கு நினைவிருக்கட்டும். அண்ணா வெறும் அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு தமிழ் போராளி. ஆம், நம் மாநில பெயரில் இருந்து துவங்க வேண்டும் அவரது தமிழர்கள் மீதான பார்வையை. சென்னை மாநிலம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என மாற்றி உலக தமிழர்களுக்கு நெஞ்சுறுதியை தந்தவர் பேரறிஞர் அண்ணா. இன்று வரை அவரின் திறமையான தமிழ் பேச்சுக்கு ஈடு கொடுக்க தமிழகத்தில் ஆள் இல்லை என்றே கூறும் அளவிற்கு அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். ஆரம்பத்தில் பல நாடகங்களில் கதை எழுதி நடிக்கவும் செய்தார். பின் நாட்களில் அது திரைப்படங்களாகவும் மாறின. திராவிட கட்சிகளை சேர்ந்த முதல் அரசியல்வாதி. தமிழ் சினிமாவை அரசியல் பிரச்சாரத்திற்கு பரவலாக பயன்படுத்தியவர். காஞ்சிபுரத்தில் பிறந்து நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்து அரசு பள்ளியில் பயின்று MA எக்கனாமிக்ஸ் படித்து பள்ளி ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர் வாயிலாக அவர் கொண்ட சமூக பார்வையினால் அவரை அரசியல் உலகம் ஈர்த்து கொண்டது. அதில் தந்தை பெரியாரின் கொள்கைகள் அவரை அடிமையாக்கியது. அதனால் பெரியாரின் திராவிட கழகத்தில் சேர்ந்து தனது பன்முக திறமையினால் முக்கிய உறுப்பினராக உயர்வு பெற்றார். சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி போலி அரசியலை துடைத்தெறிய தேர்தலில் நின்று ஆட்சியில் அமர்வதை விரும்பாத பெரியாரிடம் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த அண்ணாதுரை அரசியலில் நுழைந்து ஆட்சியில் அமர்ந்தால்தான் அடிமட்ட மக்களுக்கு உதவ முடியும் என பெரியாரிடமிருந்து விலகி பெரியாரிய கொள்கைகளை சட்டமாக்க தொடங்கினார். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டது. கோபுர சின்னத்தில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற வாக்கியம் நீக்கப்பட்டு தமிழக அரசு என்று மாற்றம். சத்தியமேவ ஜெயதே என்ற வடமொழி வாய்மையே வெல்லும் என தமிழில் மாற்றம். படி அரிசி திட்டம், சுயமரியாதை திருமணம், ஹிந்தி திணிப்பை அறவே ஒழிக்க இருமொழி கொள்கை, மகளிர் மன்றங்கள், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு திட்டத்தின் மூலம் ஏழை விவசாயிகளுக்கு இலவச பட்டாக்கள், பேருந்துகள் அரசுடைமை, தூத்துக்குடி துறைமுகம், சேலம் இரும்பாலை அமைய வழிகோலுதல், புஞ்சை நிலங்கள் மீது நிலவரி ரத்து, ஏழைகளுக்கு இலவச பள்ளி கல்வி திட்டம். மலேசியாவில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் 2வது மாநாடு நடத்தி காட்டியவர். பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பு, வட்டியில்லா கடன், கலப்பு திருமணம் முடிப்போருக்கு தங்க விருது, விதவை திருமணம் செய்வோருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை, சிறுதொழில் வேலைவாய்ப்பு, கல்வி உதவித்தொகை, திறன் மேம்பாடு என அவர் முதல்வராக இருந்த 2 ஆண்டுகளில் பல திட்டங்களை வகுத்து வரலாறு படைத்தவர் பேரறிஞர் அண்ணா. 2 ஆண்டுகளில் 20 எதிர்கால ஆண்டுகளை முன்னெடுத்த அண்ணாவை புற்றுநோய் நம்மிடமிருந்து பறித்து சென்றது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிற போதும் அதில் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின் என பேரறிஞர் அண்ணா ஆட்சி மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார். அண்ணா ஒரு சகாப்தம். அவரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு பேரறிஞர் அண்ணாவின் 113வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை பெருமையுடன் கூறிக்கொள்கிறது பிஹைண்ட் வுட்ஸ். பாலாஜி, அது என்ன ஓரக்கண்ணால ஒரு பார்வை? இல்ல மேடம், கடைசியா பாக்குறேன்ல மேடம். கடைசியா பாக்குறீங்களா? அது யாரோட பொண்டாட்டி? உங்க பொண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. Meenakshi Faculty of Arts and Science for Women, BSc Psychology, Psychology Honors, Nutrition, Dietetics, Catering and Hotel Administration. Vishak Innovations, #1 manufacturer of mosquito nets and blinds. Contact us for free demo. Stop mosquitoes, stop dengue.